வணக்கம். கடந்த சில நாட்களாக நான் இருக்கிற பல வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஒரே அலப்பற இந்த சூஃப்ரம் ஷோ படத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இது என்ன படம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்கிறதா நிஜம். இது ஒரு கன்னட படம். ராஜ் பி ஷெட்டி இதோடைய தயாரிப்பாளர்களில் ஒருத்தர். இந்த படம் போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி சர்ப்ரைஸாக செம்ம ஹிட் ஆகிருக்கு. அதுவும் அவங்க ஊரில் போன சண்டே அன்றைக்கி காலையில் மட்டும் 72 ஸ்பெஷல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கும். அது ஒரு ரெக்கார்டாக. ஆஹா, இப்போ ஏடா கூடமாக இருக்கே, சென்னையில் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சா ஊர் எல்லையில் ஒரே ஒரு தியேட்டரில் நைட் ஷோ மட்டும் ஓடுது. ஆனாலும் விடுவோமா? எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் நண்பர்கள் தயவில் படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இந்த மூவி ஃப்ரம் கர்நாடகா என்ன சொல்லிச்சுங்கிறத சொல்கிறேன். சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வராங்கிற டைட்டிலுடைய சுருக்கம் தான் இந்த சூ ஃப்ரம் ஷோ. ஒரு கிராமம், பலதரப்பட்ட கேரக்டர்ஸ், ஒரு க்ளோஸ்லி நிட் கம்யூனிட்டி. ஒருத்தர் வீட்டில் விசேஷமோ துக்கமோ மொத்த ஊரும் அங்கே கூட்டிடுவாங்க. அந்த ஊரில் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஜேபி துமிநாட். ஒரு நாள் இவருக்கு பேய் பிடிச்சிட்டதா ஊர் மக்கள் நம்புறாங்க. இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த பேயை விரட்ட முடியல. ஸோ அந்த பேயை விரட்ட என்னெல்லாம் பண்ணாங்க, யாரையெல்லாம் கூட்டு வந்தாங்க, பேய் ஏன் இவரை பிடிக்கணும், பேயை விரட்ட முடிஞ்சுதா இல்லையா, அந்த சுலோச்சனாங்கிறது யாரு, இதெல்லாம் தான் இந்த சூ ஃப்ரம் ஷோ. ரெஃப்ரெஷிங்கான ஒரு ப்ரெமிஸ், சிம்பிளான ஆனால் ஒரு புது கதை, சுவாரஸ்யமான திரைக்கதை, அதில் கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்னு முதல் பால் 6 அடிச்சிருக்காரு அறிமுக இயக்குனர் ஜேபி துமிநாட். இவர் தான் அசோகாங்கிற முக்கியமான கேரக்டரையும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த்தாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த ஊர் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை சொல்கிறதுலேருந்து டீட்டெயிலிங் தான். அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் ஹியூமரை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஹியூமர்னா பெரிய பெரிய ஸ்ட்ரெச்லாம் கிடையாது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸில் டயலாகா, ரியாக்ஷன்ஸா, சிச்சுவேஷனா, ஸ்லாப்ஸ்டிக்கா படம் முழுக்க இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் மட்டும் இல்லை, காஸ்டிங்கும் பிச் பர்ஃபெக்ட். எல்லாருமே லிவ்டின் கேரக்டர்ஸாக தெரியுறாங்க. இப்படி ஒரு கிராமம் நிஜமாவே இருக்கு, அதில் இவ்வளோ வெரைட்டியான மனிதர்கள் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஒரு சாப்டர் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலில் தான் மொத்த படமும் நகருது. ரவி அண்ணாவா ஷனில் கௌதம் கலக்கியிருக்காரு. ஊர் மேலே அக்கறை இருக்கிற, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிற கேரக்டர். கண்டிப்பாக இவரை மாதிரி ஒருத்தர் எல்லாருமே லைஃப்பில் பார்த்துருப்போம். அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடாரு. அவர் கூடவே எப்போ பாரு பில்டப் பண்ணுற சதீஷா கேரக்டரில் தீபக் ராய், சந்திரா அண்ணாவா பிரகாஷ் துமிநாட், பேங்க் ஆஃபீஸராக எப்போ பாரு பொறுமிக்கிட்டே இருக்கிற மைம் ராமதாஸ், மாமா கேரக்டரில் ஸ்பெஷல் மியூசிக்கோட என்ட்ரி ஆகி அதகலம் பண்ணுற புஷ்பராஜ் போலார், எக்ஸ்டெண்டட் கேமியோவில் ராஜ் பி ஷெட்டி, படத்தோட எமோஷனல் கோரான பானுங்கிற கேரக்டரில் சந்தியா, சட்டை கசங்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், கண்ணு தெரியாமல் புரளி மட்டும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பொட்டி கடைக்காரர், கெட்ட கனவுல அலறடிச்சு எழுந்துக்கிற ஹீரோ தங்கச்சி கேரக்டர், இப்படி சின்னதும் பெருசுமா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ராப்பராக டிஃபைன்டான கேரக்டர்ஸாக அன்ஃபர்கெட்டபிளாக மனசில் நிற்கிறாங்க. கேரக்டர்ஸ் இந்த படத்துடைய சோல்னா, மியூசிக் இதோடைய ஹார்ட், சுமேதோடைய பாடல்கள், சந்தீப் துளசிதாஸோடைய பின்னணி இசை ரெண்டுமே ரொம்ப அழகாக இந்த நரேஷனை இன்னும் ஸ்வீட் ஆகியிருக்கு. சந்திரசேகரனுடைய சினிமாகிராஃபி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே ஆத்தென்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த ஊரோட கல்ச்சரை, வாழ்க்கையை விஷுவலாக இம்மர்சிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹாரர் எஃபெக்ட் மாதிரி ஒரு சின்ன ஜம்ப்ஸ்கேர் மொமெண்ட்டோட 2 ஷாட் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஷாட் படத்தில் இன்னொரு இடத்துலையும் ரிப்பீட் ஆகுது. இந்த 2 இடங்கள் மட்டுமே எனக்கு ரொம்ப தனியாக துருத்திக்கிட்டு தெரிஞ்ச மொமெண்ட்ஸ். இதை விட்டோன்னா ஒரு கிழவியோட சாவு, அதை சுற்றி இருக்கிற ரிச்சுவல்ஸ், ஒரு கல்யாணம், அதுக்கு கூடுற கூட்டம், அந்த கூட்டத்தில் சிலர் பண்ணுற அலப்பறைகள், அங்கேருந்து அசோகாங்கிற கேரக்டர் பண்ணுற ஒரு விஷயம், அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறது, அங்கேருந்து அடுத்தடுத்து நடக்கிற காமெடி, இப்படி இந்த ஸ்க்ரீன் பிளே போகிற டைரக்ஷனை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அண்ட் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த கேரக்டர்ஸ் நடக்கிற சம்பவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸே இந்த கதையை பெரும்பாலும் நகர்த்திட்டு போகுது. எல்லாருமே பயந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயப்படுறதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. ராஜ்பி ஷெட்டி கேரக்டரோட என்ட்ரி, இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பேய் யாருன்னு இவங்க தேடி போகிறது, சந்தியா கேரக்டரோட என்ட்ரின்னு எந்த விதமான ஹிக்கப்பும் இல்லாமல் செம்ம தெளிவான ஒரு ஃப்ளோ. சந்தியா கேரக்டரை வச்சு பில்ட் பண்ணப்பட்ட எமோஷனல் ஆங்கிளும் ஈக்குவலாக அழுத்தமாக ஒர்க் ஆனது தான் இந்த படத்துடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்போ பாரு குடிக்கிற ஆம்பளைங்க, வெளியே உதார் வர்ற ஆம்பளைங்களோட வீட்டில் இருக்கிற பெண் கதாபாத்திரங்கள், பானுங்கிற கேரக்டரோட நிலைமைக்கு காரணமான ஒரு கேரக்டர், அதை வச்சு இந்த பானு கேரக்டர் பேசுகிற விஷயங்கள்லாம் சோஷியல் கமெண்ட்ரியாகவும் புரிஞ்சுக்க முடியுது. அண்டர் கரண்ட்டில் பானுவுக்கும் இன்னொரு கேரக்டருக்குமான ஹிஸ்ட்ரி, அந்த ட்ராக் டெவலப் ஆகிற விதம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்தது. படத்துடைய ட்ராபேக்ஸாக எனக்கு ஃபீல் ஆனது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வாட்டியும் செகண்ட் ஹாஃபில் ஒரு வாட்டியும் ஹீரோ ஊரை ரவுண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க, சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறைச்சிருக்கலாம். ராஜ் பி ஷெட்டி சம்மந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் ரெப்படிட்டிவாக ஃபீல் ஆகுது. அண்ட் பொதுவாகவே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி எல்லாரும் பயந்தது போதும், அடுத்து நடக்கிற காரியத்தை பாருங்கள் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க மாதிரி நம்மளும் எழுந்து சொல்லிடலாம் தோணுது. ஆனால் கரெக்டாக அப்படி தோணும் போது கதையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருது. கிளைமேக்ஸ் சண்டேலாம் செம்ம மாஸ் மொமெண்ட். இந்த இடத்துல உபேந்திராவுக்கான ஒரு ரெஃபரன்ஸும் நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த சூ ஃப்ரம் ஷோ ஒரு சாமிங்கான ஃபீல் குட் ஹோல்சம் திரைப்படம். இதெல்லாம் ஒரு காமெடியான ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வன்மத்தை கக்கிறதுக்குள்ள தியேட்டரில் நல்ல க்ரௌடோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட் பெருசாக எதுவும் கிடையாது.